அதை போட்டு நம்ம அந்த அந்த விதையை வந்து நல்லா அரைச்சி போட்டு நல்லா வெயிலே காய வச்சு சூரணம் பண்ணி அரைச்சி நல்லெண்ணெய் கூட நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கூட இதையுமா நம்ம செங்கொழிஞ்சி ஏற்கனவே பதியில் போட்டிருக்கோம். அந்த செங்கொழிஞ்சி வேறியுமா அந்த எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சு அதை வடிகட்டி எடுத்து அந்த மூட்டு வலி கையால் வலி எதுவும் தேய்ச்சோம்னாதான் அந்த வாதத்தன்மையான நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அவ்வளோ வல்லமாக இந்த மூலிகைக்கு இருக்குது. இதே தம்பட்டை அவரை இது நம்ம குழம்பு வச்சு பொரியல் பண்ணி நம்ம அவரைக்காய் மாதிரியே இயற்கையிலே வந்து சாப்பிட்லாம். அந்த காய்கள் வந்து அதிக உட்கொள்ளும் போது ஆண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கும். ஆமாம், ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். முக கவர்ச்சிகள் உண்டாகும். இயற்கையிலே வந்து இந்த காய்களுக்கு அவ்வளோ ஒரு அதிசயத்தன்மை அபூர்வத்தன்மை உள்ளது. ஆமாம், அதனாலே பார்த்திங்கன்னா இவருக்கு நாகலிங்க பூ பார்த்திங்களா, நாகலிங்க பூ பாருங்கள், நாகலிங்க பூ மாதிரியே அமைப்பு இருக்கும். நாகலிங்க பூ போலவே அமைப்பு இருக்கும் பாருங்கள். காய் பாருங்கள், அவரைக்காய் மாதிரியே நல்லா இருக்கும். ஆனால் வந்து பெருசாக இருக்கும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரை, தம்பட்டை அவரை பாருங்கள். அவ்வளோ ஒரு அளவு பூரா பூவு இப்போ தான் பூவு நிறைய எடுக்குது. ஆமாம், பூக்கள் வந்து இப்போ தான் நிறைய பூக்குறாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா பூத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஞ்சுகள் வந்து பூத்து முடிஞ்ச உடனே பிஞ்சுகள் வந்து விடுவாங்க பாருங்க. இது ஒரு அழகிய தோற்றம், அதிசய காட்சி பாருங்கள். சுற்றி அடர்ந்த வனப்பகுதி. இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அடர்ந்த வனப்பகுதி தான் பாருங்கள். பார்த்திங்களா, அடர்ந்த வனப்பகுதி பாருங்கள். இதுதான் தம்பட்டை அவரை. ஆமாம், ஆன்ம விருத்தி ஆகணுமா இந்த தம்பட்டை அவரையாக பயன்படுத்துங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இது பூ வந்து ஒரு நீல கலர் ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சிவப்பு இருக்குது. ஆமாம், சிவப்புலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அதிசயம்தான். இது பாருங்கள், காய் பாருங்கள். தம்பட்டை அவரைக்காய், தம்பட்டை அவரைக்காய். இதுதான் தம்பட்டை அவரைக்காய். ஹரி ஓம் நமச்சிவாயா. இது வாதம் உள்ள நோய்களுக்கெல்லாம் இந்த விதைகளை வந்து நான் ஐயா சொன்னது போல் அந்த விதைகளை பயன்படுத்தி இந்த செங்கொழிச்சி வேறு, ஆமாம், அதையும் ரெண்டையும் ஒன்றா சூரணம் பண்ணி அந்த எண்ணெயை வந்து கை காலுக்கு வந்து வாதம் உள்ள நோய்களுக்கு தேய்க்கும் போது இந்த நரம்பு இப்படி மிற்ற அந்த நீர்க்கட்டாக இருக்கும். ஒழுங்காலாம் வயசானவங்களாம் நடக்க முடியாது, பெரியவங்களாம் அவங்களாம் தேய்க்கும் போது நிவர்த்தி ஆகும். இது பாருங்கள், காய் உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த கொப்புக்குள்ளே கிளைக்குள்ளே உள்ளே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய காயாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு பதிவும் நல்ல பதிவாக தான் போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. பயன்படுத்துறது தான், பயன்படுத்தாததை உங்களுடைய இஷ்டம். நாங்கள் ஒவ்வொன்றும் நல்லதுக்கு தான், நீங்கள் உங்களுடைய நல்லதுக்கு தான் நாங்கள் வந்து பதிவு வந்து ஐயா வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு, கடையாண்டி சித்தன். அதனால் வந்து பயன்படுத்திங்க. எவ்வளோ அழகு, எவ்வளோ அற்புதம் இயற்கை சோலை பாருங்கள். எல்லாம் 4 திசையும் எல்லாம் அடர்ந்த வனம். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. இதுதான் தம்பட்டை அவரை, தம்பட்டை அவரைக்காய். இதுலேயும் பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது. இதுலேயும் செந்தம்பட்டை அவரைக்காய் இருக்குது, செந்நிற தம்பட்டை அவரைக்காய் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் பார்த்தேன்னா அந்த காய்களை பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் பதிவிடுறேன். ஆமாம், இப்போதைக்கு இதுதான் வந்து கண்ணுக்கு புலப்பட்டுச்சு. அதனால் வந்து இந்த ஒரு பதிவை வந்து ஐயா வந்து பதிவிடுறேன். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா.